ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ பிக் பாஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒரு எவிக்ஷனோட வந்து முடிஞ்சிருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த எவிக்ஷன் யாருன்றது ஆல்ரெடி உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்காதாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சில கேள்விகள் நல்லா கேட்டிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் சில கேள்விகள் ஓகே அப்படின்னு மாதிரி தோணுச்சு இன்னைக்கோட எபிசோட் மட்டும் ஓகேங்களா. ஸோ யாரெல்லாம் வந்து ஃபாலோவர்ஸு யாருக்கெல்லாம் ஹேட்டர்ஸ் கம்மி பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சில பேர் வந்து தேவையில்லாத சில பேர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சில ரீசன்ஸ்லாம் வந்து வேலிடே இல்லாத ரீசன்ஸ்லாம் அந்த கம்ருதீன் இருக்கார்ல அவரெல்லாம் வந்து கலையை சொல்லியிருக்காரு. ஸோ அவரை பற்றி வந்து நான் அவர்கிட்ட பார்த்தேன். அவர் வந்து அவர் பசங்களை பற்றி வந்து ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார். அதனால் வந்து அவர் ஃபாலோவர்ஸ் வரணும்னு சொல்லியிருக்காரு. அவரை பற்றி வந்து வெளியில் வந்து அவருக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸை கம்மியாயிட்டாங்க கலைக்கு ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இருந்த ஃபாலோவர்ஸ் கம்மியாயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் மேபி இன்க்ரீஸ் ஆகாத வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அவர் வந்து என்ன ரீசன் சொன்னார், அவங்க பசங்க வந்து நல்லா பார்த்துக்கிற அந்த ரீசன்லாம் சொல்லியிருந்தாரு. இன்னொன்று என்ன, கமருதீன் வந்து என்ன பேசணும் இன்னும் கேள்வி கேட்குறாங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டார் ஓகேங்களா. அவருக்கா என்ன தோணுதோ அதுக்கு வந்து ஒரு கேள்வி ஒரு ஆன்சர் அவர் மாற்றி மாற்றி சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது கமருதீன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் மெலன் இருக்கார்ல, ஸோ திவாகருக்கு வந்து அவர் வந்து எஃப்ஜேஎஸ் வந்து நல்ல பெருமையாக சொல்கிறாரு ஓகேங்களா. பட் அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. நீங்கள் வந்து நிறைய யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து புகழ்ந்து பேசும்போது இருக்கிறாரு. அவரை பற்றி ஒரு 2 கேள்வி கேட்டவொடனே கிளம்பி போயிடுறாரு. அதே தான் வந்து பிக் பாஸ் வீட்டிலும் பண்ணுறாரு. அவர் வந்து அவர் நேச்சுரலாக எடுத்துக்கிறார். ஸோ என்னோட இதே எப்படி தான் நான் இப்படியா இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஃபுல்லாக கேட்டாலும் அவருக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா. எப்பவுமே வந்து ஸோ ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வரும். நம்ம வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணுன்றதை வந்து அவருக்கு எவ்வளோ சொன்னாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டார். அண்ணன் சேதனன்னா காண்டாயிட்டார். என்னப்பா நீ என்னதான் உங்களுக்கு சொல்கிறது, திடீர்னு பேசுகிறாரு. பட் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. யாருக்குன்னா வாட்டர் மெலனுக்கு அவரோட ஆட்டிடியூட்லாம் கொஞ்சம் நிறைய மாறி இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும். ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் மாறி இருக்குது. இன்னும் நிறைய மாற்றிக்கிட்டாருன்னா அவருக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் கேமில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. எஃப்ஜே சொன்ன பாயிண்ட் ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட்டுங்க. நீங்கள் வந்து பார்வதி கூட இல்லாமல் தனியாக இருந்தீங்கனாலே உங்களுக்கான ஒரு கேம் வந்துடும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது உண்மை தான் ஓகேங்களா. அவர் வந்து எல்லா இடத்துலையுமே பார்வதி கூட இருக்காரு. இல்லை பார்வதி எப்பவுமே இவரு கூட இருக்காங்க. என்ன விஷயம் தெரியல, அண்ணன் சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு வேளை வந்து அவங்கள வந்து கிராஃப்ட் தெரியல, திவாகரோட கிராஃப்ட் இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம இவர் கூட ட்ராவல் பண்ணால் நம்ம கிராஃப்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி பார்வதி நினைக்கிறாங்களோ என்னவோ நம்மளுக்கு தெரியல ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்வதியோட கிராஃப்ட் ஏன் கம்மியாகுதுன்னா வந்து நிறைய பேர் நிறைய வேலிடான பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா தேவையில்லாத இடத்துல வந்து மூக்க நுழைக்கிறது ஓகேங்களா. ஸோ பிக் பாஸ் வீடு தான் இல்லைன்னு சொல்லலை. உனக்கான ஸ்பேஸ் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அதை அட்ரஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸே கொடுக்காம நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு நிறைய இடத்துல வந்து போகாமல் வந்து அவங்களோட கேம் வந்து அவங்கள ஆக்சுவலி கேம் பற்றி நல்லா தெரியும். ஸோ கேம் எப்படி விளையாடணும் என்ன பண்ணுன்றது ஒரு விஷயம் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து மூக்க நுழைக்கிறதால அவங்களோட மூக்கை உடைக்கப்படுகிறது அப்படி தான் சொல்லணும் ஓகேங்களா. நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து நிறைய ஹேட்டர்ஸ் யாரை கரெக்டானு சொன்னால் பார்வதி அதிகமாக சொன்னாங்க. ஸோ திவாகரை சொன்னாங்க. பட் திவாகர் வந்து அந்தளவு வந்து ஹேட்டர்ஸ் கம்மி ஓகே. பிக் பாஸில் இப்போ பொறுத்த வரைக்கும் வெளியில் வந்து கோடிக்கணக்கான மக்கள் அவர் ஹேட்டர்ஸ் இருக்காங்க. பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவருக்கான கம்மியாக இருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பார்வதி வந்து அவரோட கேம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த பிரவீன் காந்தி சார் போகிறது வந்து நல்ல விஷயம் தாங்க. ஒன்று பிக் பாஸுக்கு நல்லது, 2வது அவருக்கு நல்லது, 3வது பார்க்குற நம்மளுக்கு நல்லது ஓகேங்களா. அவர் வந்து வேறு ஏதோ உலகத்தில் வேறு ஏதோ கான்செப்டில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவங்களுக்கு பர்சனலில் அவர் என்ன வேணால் பேசலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. பட் வந்து ஆனாலும் கொஞ்சம் வேலிடான ஒரு சில விஷயங்களே பேசணும். அவர் பேசுகிறத கேட்கும்போது எனக்கே வந்து ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்குங்க. ஸோ அவருக்கு வந்து இன்னொன்று என்ன பண்ணுறாருன்னா, இப்போ ஜஸ்ட் ஒருத்தங்க வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறாங்கன்னா ஸோ அதுக்கான ஒரு மரியாதை கொடுக்கணும். போப்பா நீங்களாம் என்கிட்ட இருக்காதீங்க போங்கன்ட்டு விரட்டி விடுறது. எனக்கு வந்து நீங்கள் வந்து நான் தோத்துட்டேன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து அவங்க சொல்ல வரல. ஸோ ஒரு நபர் வந்து ஒரு நம்ம வீட்டுக்குள்ள 1 வீக் இருந்தார், அவர் வெளியில் போகிறாரு, அவர் சென்ட் ஆஃப் பண்ணால் தான் வந்து மக்கள் வந்து உள்ளர கண்டஸ்டன்ஸாக வந்திருக்காங்க. அவங்கள விரட்டுற விதம் எனக்கு பிடிக்கலங்க. ஸோ அதை வந்து விரட்டாமல் இல்லைங்க கொஞ்சம் எனக்கு ஸ்பேஸ் தேவை, ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு கொஞ்சம் சொல்லியிருக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து உள்ளே போய் உட்காந்துக்கிறேன் நீங்கள் வெளில போய் உட்காருங்கன்றலாம் சொல்கிறது வந்து கொஞ்சம் தவிர்க்கக்கூடிய சில விஷயங்கள். ப்ளஸ் வந்து அவர் வீட்டுக்குள்ளே இருந்து என்ன நல்லது பண்ணாரு யாருக்கும் தெரியல ஓகேங்களா. அவரோட எப்படி சொன்னால் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லியிருந்தார். பட் வே ஆஃப் டாக் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவர் மாற்றி சொல்லியிருக்கலாம். ஸோ யாருக்குமே வந்து அவர் வந்து கரெக்டான விஷயங்களை கன்வே பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஆரோரா கிட்ட போயிட்டு நீ நான் லவ் பண்ணால் வந்து பிக் பாஸ் ஷோ பயமாக போகணும்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். அவர் மேரேஜ் ஆகலைன்றது ஓகே. பட் ஆனாலும் வந்து பேச வேண்டிய விஷயங்கள் பேச வேண்டிய இடங்கள் இருக்குல்ல. அவர் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு நீங்களாம் என்கிட்ட ஒன்றுமே கற்றுக்கலன்றாரு. ஏதாவது கற்றுக் கொடுத்து இதெல்லாமல் பேசினா யாராவது கற்றுப்பாங்களா?
ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு பாதி ஏஜ் இருக்கவங்களோ அவங்ககிட்ட போயிட்டு நீ நான் அந்த லவ் பண்ணி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணலான்னு சொல்கிறது வந்து ஒரு ஒரு நாகரிகமான ஒரு விஷயமா சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் பேசிவிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட எதுவுமே கற்றுக்கலன்ற மாதிரி மூஞ்சி லட்சம் மாதிரி பேசுகிறாரு. ஸோ அது வந்து கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து சேதனங்கிட்டே வந்து அவரே கடுப்பாயிட்டார். ஸோ அவர் பண்ணுறதும் சில விஷயங்கள் தவறு இருக்குங்க. எது நான் வந்து எப்படின்னா ஹோஸ்ட்ன்றதெல்லாம் வந்து எல்லாத்தையும் பேசக்கூடாது, எல்லாத்தையுமே எல்லாம் கிடையாது. அவரும் அந்த பிக் பாஸ் ஷோவில் இருக்குது. இவங்ககிட்ட சொல்கிறார் இது ஒரு ஷோ, நீங்கள்லாம் இது கொஞ்சம் பார்த்து மேனரிசமாக இருக்கணும், சில விஷயங்களாக சொல்கிறாரு. அதே மாதிரி இவரும் வந்து ஒரு ஹோஸ்ட்டு. ஸோ கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒரு மாதிரி ஒரு லெவலில் தான் பேசணும். ஸோ அவர் வந்து கோளாறாக இருந்தாலும் அவர் வந்து கோளாறுன்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அவர் ஏதோ பேசுகிறாரு கேட்டுட்டு அவர் போனதுக்கப்புறம் அவரை பற்றி வந்து இதெல்லாம் பேசுறது எனக்கு கொஞ்சம் விஷயங்கள் பிடிக்கல. சேதனை பிடிக்கலன்னு சொல்ல, சேதனை பண்ண சில விஷயங்களும் பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா இவங்களாம் வந்து கொஞ்சம் பேசுனது ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இந்த இவங்க இருக்காங்களா அப்சரா வந்து நான் வெல் டேலண்டட் பர்சன். அவங்களோட டேலண்ட்டை வந்து அவங்க தான் ஷோ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வெளியில் எப்படி அவங்க வந்து பயங்கர வெல் டேலண்டடில் இருந்தாங்களோ அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்களோட டேலண்ட் அவங்க தான் ஷோ பண்ணணும். மற்றவங்க வந்து அப்சரா வந்து அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்ட்டு சொல்கிறது யாருக்கும் டைம் கிடையாது. ஏன்னா வந்து அவங்கள பற்றி அவங்கள வந்து காமிக்கிறதே அங்கே டைம் கட்டாது. அதே மாதிரி அப்சராவும் அது மாதிரி வந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட் அதிகமாக பண்ணி கொஞ்சம் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சபரி வந்து பேசின விஷயங்கள் நல்லா இருக்குங்க. சபரி வந்து நான் வந்து இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. சபரி வந்து வெளியில் வந்து அந்த பிக் பாஸ் ஷோ வீக்டான மக்களை வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி கலாய்ச்சிருந்தார். பட் இப்போ வந்து வேறு மாதிரி இருக்கார். ஸோ எனக்கு வந்து சபரியை வந்து ஃபுல்லாக நம்புகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா அவ்வளோ ஜாலியாக ஜோயிலாக எல்லோரும் கலாய்க்கிற விதம் அவர் வே ஆஃப் டாக்கிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் இப்போ பிக் பாஸ் சீட்டுக்குள்ளே பார்த்தா ரொம்ப பொலைட்டாக நீட்டாக ஸோ ஒரு ஹியூமன் மாதிரி இருக்கிறதால எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் விக்ரம் சூப்பராக பேசுகிறாங்க. ஸோ விக்ரம் வந்து பேசுகிறதே வந்து ஒரு 4-5 விஷயம் தான் 4-5 பாயிண்ட் தான் பேசுகிறாரு. பட் எல்லாமே வந்து ரொம்ப வேலிடான ஒரு பாயிண்ட்ஸாக இருக்குது. ரொம்ப வந்து கிளம்ஸியாக இல்லாமல் ரொம்ப தேவையில்லாத பேசாமல் ஒரு 4-5 விஷயம் நல்லா பாயிண்ட்டாக சொல்லியிருந்தார். ஓகேங்களா. அது ஒரு வேலிடான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இவங்க பார்வதி வந்து சில விஷயங்களை வந்து செஞ்சாங்க, அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க. பட் ஆனாலுமே அவங்க வந்து அதை மாற்றிக்காமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்து ஃபேஸ் ரியாக்ஷனில் இப்படி வைக்காதீங்க, உங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படிலாம் வந்து நம்ம சுபிக்ஷா சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ஆட்டிடியூட்லேயே வேறு மாதிரி இருக்குது, அவங்க ஸ்பீச் வேறு மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து சில விஷயம் சொல்லியிருக்காங்க. பட் அது நேற்றே சொல்லியும் அவங்க இன்றைக்கும் அதே மாதிரி ஆட்டிடியூட் காட்டும் போது அவங்க வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்பாங்களா இல்லையான்றது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் கானா வினோத் அவரை பற்றி பேசணுன்னா வந்து கானா வினோத் வந்து வந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருக்கார். ஓகேங்களா. நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணிவிட்டு ஒன்லி சாங்ஸ் அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னவோ அது பண்ணிகிட்ருக்காரு. ஓகேங்களா. திவாகரோட ஸ்பெஷாலிட்டி வந்து காமெடி பண்ணுறதா பண்ணிகிட்ருக்காரு மாதிரி இவரோட ஸ்பெஷாலிட்டி வந்து இவர் இது பண்ணிகிட்ருக்காரு. அது வந்து எனக்கு ஒரு உலகம் ஓகே. ஸோ நம்ம கனியக்கா வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே குக்கிங் டீமில் இருந்து அப்படியே போயிடுவாங்களா எப்படின்னு தெரியலங்க. ஸோ குக்கிங் டீமில் போகிறவங்க எல்லாருமே வந்து நிறைய வாட்டி இந்த ரக்ஷிதெல்லாம் பார்த்துருப்பேன், ஃபுல்லாக குக்கிங் டீமில் இருந்தாங்க. கேட்டால் வந்து எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி லாஸ்ட் டைம் அன்ஷிதாவும் குக்கிங் டீமில் இருந்தாங்க, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி கூட கன்னியாக்காவும் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே போக வேண்டியது தான். ஸோ டைம் வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. இவர் வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்காமல் வேஸ்ட் பண்ணிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க. ஸோ இந்த நடந்த 8-9 சீசனில் இது வரைக்குமே நடக்காத விபரீதம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ் உள்ளே போய்ட்டு நிறைய பொருளை உடைச்சிட்டாங்க. இதில் வேறு பெருமையாக வேறு பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒரு டியூப்லைட் உடைச்சேன், நான் ஒரு கிளாஸை உடைச்சேன், நான் அதை உடைச்சேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அண்ணன் சேதானன் சொல்லிட்டாரு, இது வரைக்கும் இந்த சீசனில் வந்து யாருமே இந்தளவுக்கு பொருளை வந்து உடைச்சதே கிடையாது. ஸோ நீங்கள் தான் வந்து இவ்வளோ பொருளை உடைச்சிருக்கீங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ இது வந்து அவர் சொல்லிட்டார், உங்கள் வீடு மாதிரி நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சோண்டு சேஃபாக செக்யூராக விளையாடுங்க. இதெல்லாம் வந்து நான் ரொம்ப டீப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து சும்மா வந்து நம்ம காசு கொடுத்து ஒரு பொருள் வாங்கினா அது எவ்வளோ பத்திரமா வச்சுப்போம் நம்மளுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி வந்து நீங்களே வச்சுக்கணும். ஓகேங்களா. சுபிக்ஷா சொன்னாங்க வீடு வந்து அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது, ஸோ இதில் ஏதோ கதை இருக்கிற மாதிரி இருக்குலாம் சொல்லியிருக்கேன். கரெக்டு தான், கதைலாம் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் வந்து எங்களால் கேட்க முடியல. ஓகேங்களா. அதனால் வந்து வீடை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்தோங்கிற மாதிரி சேதானன் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம எஃப்ஜேஎஸ் அப்புறமா சபரி அப்புறமா கமருதீன் 3 பேரை வெளில போக சொன்னார். ஓகேங்களா. வெளில போக சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. என்ன சர்ப்ரைஸ்னால் இவங்க 2 பேர் வந்திருக்காங்களா, சபரியும் வந்து கமருதீன் தான் வந்து வாட்டர் டேங்க் இருக்குல்ல, ஸோ தண்ணி பிடிக்கிற வேலை இவங்களுக்கு ஒரு 2-3 டேஸாக வந்து 1 வீக்காக வந்து இவங்க தண்ணி பிடிச்சிருந்தா இவங்கள போய் வெளியில் போய் பார்த்துட்டு வர சொன்னோடனே ஸோ 3 பேருமே சும்மா கேஷுவலாக வெளில போய்ட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வந்தாங்க. பட் வந்து அண்ணன் உள்ளே வந்து வெளில ஒரு சர்ப்ரைஸ் வந்து பார்த்தீங்களா கேட்கும்போது சபரி தான் நோட்டீஸ் பண்ணியிருந்தாரு, அங்கே டேங்க் கிடையாது, ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி இதுக்கப்புறம் தண்ணி பஞ்சம் கிடையாது
அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த முடிச்சு விட்டார். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே வந்து எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்படி கிடையாது, இது ஒரு ஸ்கிரிப்டடே கிடையாதுன்ற மாதிரி இவங்க வந்து இந்த பிளானை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவும் தண்ணியை கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அன்வான்டாக யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து நம்ம தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணுறதுலேயே வந்து பேர் வாங்கினது அதான் கலையரசன். ஸோ அவர் தான் வந்து ஒரு பக்கெட் தண்ணி கொடுத்தோன்னா அரை பக்கெட் தான் குளிச்சுட்டு அரை பக்கெட் எடுத்து வச்சுட்டாராம். ஸோ அது வந்து அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பெருமையாக பேச வேண்டிய விஷயமா இருந்துச்சு. எல்லாருமே ஒரு பக்கெட்டே பற்ற மாட்டேங்குதுங்க, இவர் எப்படி இந்த மாதிரி பண்ணார், இந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க இருக்காங்க ஆதிரைக்கு வந்து ஒரு நல்ல பெரிய வார்னிங் கொடுத்தாங்க. ஸோ பிக் பாஸ் ரூல்ஸை மெயின்டைன் பண்ணணும். ஸோ உங்களை வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் மெயின்டைன் பண்ண தான் உள்ளே வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அளவு மீறி போகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன காரணம், அவங்களுக்கு ஒரு மாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க, அந்த மாஸ்க் அவங்க போட மாட்டேன், ஆல்ரெடி தலை தான் இருக்கா, இல்லை தலை இருக்குமா நான் ஏன் போடணுன்ற ஒரு 2 நாளாக அந்த ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து அண்ணன் நீங்கள் சேதண்ணன்னு சொல்லிட்டாரு. ஸோ பிக் பாஸ் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ தேர் இஸ் நோ வேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க அதுக்கப்புறம் அந்த மாஸ்க்கை போட்டு கண்ணே சரியில்லை காது சரியில்லை சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இதை போட்டு இருந்தீங்கன்னா ஸோ ஒரு ஆஃப் டேல இல்லை 1 டேல ஒரு 1 ஹவரில் கூட வந்து மாஸ்க் கழட்டி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் போடாமல் இருக்கிறதெல்லாம் வந்து இவ்வளோ தெரிய இது போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து ஆதிரை வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே மக்கள், உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். ஸோ பிக் பாஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, சீசன் 9 அதை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ண மறக்கவே சொன்னாங்க. நன்றி, வணக்கம்.